திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த காரணை கிராமத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த பெருவிழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த அக்னி வசந்த பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மகாபாரத தொடர் சொற்பொழிவும் தொடர்ந்து நடைபெற்றது. அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சிக்கு பின் அம்மன் பாஞ்சாலி தேவி திருக்கல்யாணம், பாண்டவர் பிறப்பு, பாண்டவர் அரக்கு மாளிகை, விராட பருவம், சுபத்ரை திருக்கல்யாணம், கண்ணன் தூது, அரவான் கடபலி, அபிமன்யு சண்டை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த மகாபாரத இதிகாச திருவிழாவின் கடைசி நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் களிமண்ணால் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட துரியோதனனின் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் பின் கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தில் பாஞ்சாலி தனது கூந்தலை முடிந்து தனது சபதத்தை நிறைவேற்றியதை அடுத்து கிராம மக்கள் பஞ்ச பாண்டவர்களின் சிலையை தூக்கி ஆடி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் காந்தாரி கரங்களில் இருந்து விளக்குமார் மற்றும் முரத்தால் தலையில் அடி வாங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இதன் மூலம் மாதம் மும்மாறி பெய்யும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும். இந்நிகழ்ச்சியை காண தென் சேந்தமங்கலம், இரும்பூர், கீழ்கோவளை வேடு மற்றும் காரணியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சென்றனர்.